ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். நாளை பிப்ரவரி 21 சதுர்த்தி விரதம். இந்த சதுர்த்தி நாளில் நீங்க முதலாக விநாயகருக்கு நாளை விரதம் இருக்க போறீங்களா? அப்படியானா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு நாளாக நிச்சயமாக நாளைய நாள் மாறும். ஏன் அப்படின்னா, விநாயகரின் அருளை பெற விரதம் என்பது உலகில் உள்ள அதிக சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக வழிமுறைகளில் ஒன்றாக இந்த ஒரு விரதமானது கருதப்பட்டு வரும். அதுவும் விநாயகருக்கு விரதம் இருப்பது அப்படிங்கிறது இன்னும் அதிகமான சக்தியை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். நினைத்ததை உடனே கொடுக்கும். உங்களுடைய தடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகளை விலக்கி அமைக்கும் அந்த அளவுக்கு சக்தி இந்த விநாயகர் பெருமானுக்கு இருக்கும். இன்று உங்களுடைய மனம் பயப்படலாம். நான் சரியாக விரதம் இருக்க முடியுமா? என்னால் செய்ய முடியுமா? எந்த விதி எந்த வழியாக நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய சந்தேகங்களானது உங்களுக்குள்ளேயே எனும். இந்த சந்தேகங்கள் பயங்கள் அனைத்தையும் இந்த வீடியோவை நீங்க முழுமையாக பாருங்க. முடிவதற்குள் நிச்சயமான அந்த சந்தேகங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் நாளை செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மிக தெளிவாக எளிதாக அமைதியாக உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முதன்முறையாக விரதம் இருப்பவர்களின் பயம் ஏன் வரும் தெரியுமா? தவறாகி விடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். விநாயகர் கோவப்படுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுடைய மனதிற்குள் ஒரு கேள்வியாகவே ஒலிக்கும். ஆனா இது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. விநாயகரை பொறுத்தளவுக்கு நாளைய நாள்ல அவன் நம்மளை வேண்டானே அதுவே நமக்கு போதும் அப்படின்னு மட்டும்தான் அவர் நினைப்பாரு. இவன் எந்த விதமான தவறுகள் பண்றான், ஆனா அதை அடுத்த முறை அவன் திருத்திக் கொள்வான் அப்படின்னு ஒரு பெரிய மனசு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் விநாயகர். உடம்பு தாங்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்கும். உணவை தவிர்ப்பது எப்படி, அது அப்படிங்கிற ஒரு பதட்டம் மனது இருக்கும். நாளை அலுவலகம், வேலை, படிப்பு பிரச்சனை ஏதாவது வருமா என்று கவலை. ஆனால் சாஸ்திரங்கள் சொல்லப்படுவது என்ன தெரியுமா? கணபதி விரதம் என்பது பயப்படுவதற்கானது கிடையாது, அருளை பெறுவதற்கானது. விநாயகர் ஒரு சிறிய தவறுக்கும் கோபப்பட மாட்டார். அவர் மெல்லிய ஒரு நபராக இருப்பார். கருணை பூர்வ ஒரு மனமானவர் அவர்தான். பயத்தை அகற்றக்கூடிய ஒரு மனிதர், தடைகளை நீக்குபவர். நீங்கள் ஒரு நல்ல மனதுடன் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 100% பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நாளைய நாள்ல நீங்க முதன்முறையாக விநாயகரை நினைத்து வழிபட்டாலும் விரதங்கள் இருந்தாலும் எந்த விதமான பயமும் பதற்றமும் இல்லாம விநாயகரை மட்டும் மனதார தைரியமாக நினைத்து கொண்டு பண்ணுங்கள். நிச்சயமாக அதில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். முதன்முறையாக விரதம் இருப்பவர்களுக்கு முக்கியமான உண்மை, விரதம் என்பது உணவை மட்டும் தவிர்ப்பது கிடையாது, மனதை சுத்தப்படுத்துவதும். சிந்தனை, உங்களுடைய நடத்தை, உங்களுடைய நம்பிக்கை, நன்றி இவை நம்முடைய மனதில் நின்றால் போதும், விரதம் தானாகவே வெற்றி அடையும். நாளை விநாயகருக்கு நீங்க விரதம் எப்படி இருக்கணும்? காலை 5 முதல் 6 மணிக்கு எழுந்து கொண்டு குளித்து சுத்தமாக இருங்கள். வீட்டில் ஒரே ஒரு சிறிய விநாயகர் படத்திற்கு முன்பு நீரு, அதனுடன் மலர், அதனுடன் அகவல் இதனை கொடுத்து இந்த ஒரு மந்திரத்தை 11 முறைகள் கூறுங்கள். ஓம் கணேசாய நம, ஓம் கணேசாய நம அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை 11 முறைகள் கூறுங்கள். இதுவே போதும், விநாயகர் ஏற்றுக்கொள்வார். விரதத்தின் விதிமுறைகள் மிகவும் ஒரு எளிது. முழு நாள் உப்பு இல்லாத சின்ன சின்ன பழங்கள், சிறிய அளவுக்கு உணவு எடுத்துக்கொண்டால் போதும். அந்த நாள் முழுவதும் நீங்க வெந்நீர் மட்டுமே குடிக்க வேண்டும். தயிர் சாப்பிடலாம், தேன் கலந்த நீர், இதையெல்லாம் நீங்கள் நாளில் எடுத்துக்கொள்ளும் பொழுது விநாயகரின் விரதம் அப்படிங்கிறது கடுமையான விரதமாக இருக்காது. இந்த மாதிரி எளிதாக மட்டுமே இருக்கும். நாளை நாளில் நீங்க விநாயகரை மனதார நினைத்து கொண்டு பண்ணுங்கள். அவர் உங்களுடைய மனதை மட்டுமே பார்ப்பார். நீங்க மனதளவுல விநாயகரை மனதார நினைத்து பண்ணும் பொழுது அதிக அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். நாளை காலை எந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்ற வேண்டும். இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும். விநாயகர் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு செயல் அப்படின்னா தீபம். அதுவும் சமையல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம். இந்த 2 எண்ணெய்கள்ல ஏதோ ஒரு தீபத்தை விநாயகர் எப்பொழுதுமே விரும்புவார். காலையில சிவப்பு குங்குமத்துடன் நல்லெண்ணெய் தீபத்தை அதுல ஒரே ஒரு திரியை போட்டு நீங்க காலையில ஏற்ற வேண்டும். மாலை நேரம் சிறிதளவுக்கு வெல்லம், நீருடன் கலந்த தீபம், ஒரு திரியுடன், இந்த 2ஐயும் மட்டும் நாளை காலையிலையும் மாலையிலும் உங்களுடைய வீட்டோட பூஜை அறையில விநாயகருடைய உருவக்கப்படத்திற்கு முன்பு வைத்து ஏற்றி பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் இருக்கும். அடுத்ததாக, நாளை விநாயகரை எப்படி உற்சாகப்படுத்தலாம்? சதுர்த்தி நாள் என்று வந்தாலே விநாயகர் நமக்கு மன உறுதி, வீட்டில் அமைதி, உடல் ஆரோக்கியம், தடைகள் நீக்கம், புதிய வாய்ப்புகள் இவற்றை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஆனால் நாளை 2 சிறிய செயல்கள் விநாயகரை மிகவும் உற்சாகப்படுத்தும். முதலாவதாக, சிவப்பு நிற பூ, அரளி இல்லைனா செம்பருத்தி கொடுத்தால் இதுவே விநாயகர் விரும்பக்கூடிய ஒரு பூவாக இருக்கும். உட்கார்ந்து 5 நிமிடம் விநாயகரை கண்களை மூடிக்கொண்டு விநாயகருக்குரிய மந்திரங்களை நீங்கள் 5 நிமிடங்கள் கூறினால் அதுவும் விநாயகர் உங்களுக்கு நன்மைகளை உருவாக்குவார். இந்த விரதம் விநாயகருக்கு எப்படி பிடிக்கும் தெரியுமா? விநாயகர் விரதம் இருப்பவர்கள் கோபம் இல்லாமல், மென்மையாக, யாருக்கும் தீங்கு நினைக்காமல், உதவிகரமாக மனதிலிருந்து நன்றி சொல்லி இருந்தால் அவருக்கு அதைவிட மகிழ்ச்சி எதுவும் இருக்காது. எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க விநாயகருக்கு பிடித்த மாதிரி நீங்க இருக்கணும். எந்த விதமான கோபப்படாமல், கெடுதல்களாக பேசாமல் இதை மட்டும் நீங்க நாளைய நாள்ல பின்பற்றுங்கள். இதுவே போதும். இந்த விரதமால்
நாளை கிடைக்கக்கூடிய பெரிய பலன்கள் என்ன தெரியுமா? இதுதான் மிகப்பெரிய ஒரு ரகசியம். நீங்க நாளைய நாள்ல விரதத்தை சூரியன் மறையும் முன்பு முடிப்பதற்குள் உங்களுடைய மனதில் நினைத்த ஒரு ஆசை நிச்சயமாக நிறைவேறும். சாஸ்திரத்தில் இது சதுர்த்தி வரம் என்று சொல்லப்பட்டு வருகிறது. வேலை, வீடு, பணம், உடல் நலம், குடும்ப பிரச்சனை எதற்காக வேண்டுமானாலும் ஒரே ஒரு ஆசையை மனதில் வைத்து மாலை நேரத்தில் நீங்கள் விநாயகரிடம் சொல்லுங்கள். நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த வாரம் நாளை நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், மன அழுத்தங்கள் குறையும், பயம் நீங்கும், உங்களுடைய பாதையில் இருந்த மறைமுக தடைகள் உடையும், நல்ல இடர்களானது உங்களுக்குள்ள நீங்கும், பேசியதில் பலனானது தேடி வரும், வீட்டில் பணவரவு ஆரம்பமாகக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படும், நீங்கள் எதிர்நோக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வரும், கர்ம பந்தங்கள் குறையும், மனதில் தெளிவானது ஏற்படும், விரைவில் ஒரு பெரிய முன்னேற்றமானது உங்களுக்குள்ள ஏற்படும். இதை தவிர்க்க வேண்டாம். எனவே நாளைய நாளில் நீங்க இதை மட்டும் செய்யுங்கள். நாளைய நாளில் நீங்க செய்யக்கூடாத சில விஷயங்கள், பொய் சொல்வது, கசகசப்பான வார்த்தைகளை பேசுவது, சண்டை போடுவது, யாரையும் குறை சொல்வது, அதிகமாக கோபம் கொள்வது, இதையெல்லாம் நாளைய நாளில் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். வேறு எதையும் நீங்கள் தவிர்க்க தேவையில்லை. விநாயகர் உங்களுடன் இருப்பார். நீங்கள் நாளை விரதம் இருக்கப் போகிறீர்கள் என்றால் விநாயகர் ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய கதவை திறந்து வைக்கப் போகிறார். நாளை நீங்கள் எத்தனை பயம், பதற்றம், கவலை உள்ளவராக இருந்தாலும் விரதம் ஆரம்பித்த அந்த ஒரே ஒரு நொடியில் விநாயகர் உங்களுடைய தோளில் கை வைத்து நிற்பார். அவர் உங்களை வழி நடத்துவார். அவர் உங்களை காப்பாற்றுவார். அவர் உங்களை தடைகளை எரிய வைப்பார். அவர் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பார். நாளை உங்களுடைய வாழ்க்கையில விதியானது மாறக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். இதை மட்டும் செய்து பாருங்கள். நிச்சயமாக நன்மைகளானது தொடர்ந்து ஏற்படும். மறக்காமல் நம்முடைய சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.